ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெட்டில் ரசமலாய் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கடையிலலாம் ரசமலாய் வாங்கினீங்கன்னா அது காஸ்ட்லியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வீட்டில் அது மாதிரி செய்யறது பாலை திரிய வச்சு அது செய்யறது ரொம்ப கஷ்டம். நான் ப்ரெட்டில் எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ அதுக்கு நான் 1/4 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். அதில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் கலந்துக்கலாம். அதாவது இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நான் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க கஸ்டர்ட் பவுடர். நான் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு கலக்கிக்க போகிறேன். நல்லா கலக்கிட்டிங்கன்னா ஒரு லைட்டாக எல்லோ கலர் வரும். அதுக்கப்புறம் நம்ம இதை அடுப்பில் வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ அடுப்பில் வச்சுட்டேன். இப்படி லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்திக்கலாம் இதில். இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அந்த கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்திக்கலாம். கலருக்கு லைட்டாக மஞ்சத்தூள் கூட போட்டுக்குங்க. இது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும். அது மட்டும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த அளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு வந்த போது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பால் ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ ப்ரெட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஏதாவது மூடியோ இல்லை கட்டரோ வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 4 ப்ரெட்டு எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிடலாம். இப்படி பாருங்கள், ஃப்ரையிங் ஃபேனோ இல்லைன்னா தோசைக்கல் ஏதாவது எடுத்துக்கலாம். வெண்ணெய் போட்டிருக்கேன் இதில். இதை 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 4 ப்ரெட்டும் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு ஸ்டஃப்பிங் கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் இந்த ஓரியோ பிஸ்கெட் எடுத்துருக்கேன். இப்போ அதை அந்த க்ரீமெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 5 பிஸ்கெட் மட்டும் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிஸ்கெட்டை நம்ம இது இப்போ மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். அது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் பால் பவுடர். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன். இதுலேயே நம்மளுக்கு ஸ்வீட் இருக்கங்காட்டிக்கு நம்ம இதுக்கு தனியாக சர்க்கரை சேர்க்கணுன்ட்டு இல்லை. இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் பால் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றி இதை நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இது கெட்டியாக பிசைஞ்சுங்க. பால் மட்டும் பார்த்து ஊற்றுங்க. இது பால் அதிகமாக இழுக்காது. சும்மா லேசாக தெளிச்சுட்டு கூட பிணையலாம் நீங்கள். இதை நம்ம இப்போ பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இது பால்ஸ் மாதிரி இப்படி உருட்டி இப்படி நம்ம தட்டி வச்சுருக்கேன். கையிலே தட்டிக்கலாம். தட்டி இப்போ இந்த ப்ரெட்டுக்கு நடுவில் வைக்க போகிறோம். வச்சுட்டு இந்த ப்ரெட்டை இப்படி வச்சிடலாம். அதே மாதிரி இதுக்கும் வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம டிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. குழந்தைங்கள இது மாதிரி செஞ்சு கொடுத்து நல்லா இம்ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ இது இப்படி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்போ இந்த பாலை மேலால் ஊற்றிடலாம். இது சூடாக சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாலை வேணால் லேசாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட எந்த நட்ஸ் இருக்குதோ வீட்டில் அது நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். நிலக்கடலை இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் இதை எடுத்துருக்கேன், நிலக்கடலையும் முந்திரியும் எடுத்துருக்கேன். எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை சேர்த்திக்கிங்க. அவ்வளோதான், நம்ம சுலபமான முறையில் ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ பாருங்கள், அந்த பிஸ்கெட்டுக்கு நடுவில் இருந்த க்ரீமை இப்படி குட்டி குட்டியாக உருட்டி
அங்கங்கே போட்டிருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து சுவையான ரசமலாய் செஞ்சுட்டோம். உங்களுக்கு பிடிச்சதுக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்கள இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. நன்றி.